தொடங்கிட்டோம். முடிவுரை. இது சிவாய நம என்ற மந்திரத்தின் பயனை சொல்கிறது. எப்பவுமே 2 பேர் பதிஞ்சு பழகிடுங்க. 2 பேர் பதிஞ்சு பழகிடுங்க. எப்போ பஞ்சாக்கரம் சூக்குமம் எவராலும் மறுக்க முடியாத உண்மையை எளிதாக மறுக்கிறார்கள். அவர்கள் அந்த வாதத்தை விட்டுவிட்டு அறியாம இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியாகிய சிவபெருமானை நினைந்து உருகணும். அப்படி உருகினால், அதாவது குளிகையினால் செம்பு பொன்னாகிற மாதிரி இந்த மந்திரம் உயிரையும் சுத்தம் பண்ணும், உடம்பு பொன்மயமாகும். அதாவது அருள் உடம்பாக மாறும், ஞான உடம்பாக மாறும். இந்த திருப்பாடலில் பஞ்சாக்கரம் சூக்குமத்தில் எளியவாதுசை என்று தொடங்குகிற மந்திரம் தான் முதல் மந்திரம். இதற்கு மேலும் பிரமாணங்கள் கொடுக்கிறாரு அருணை வடிவேல் முதலியார். 4வது திருமுறையில் 95:5லையும் 495 6லையும் திருவாசகத்தில் திருவேசரவிலையும் இந்த 5 எழுத்து இருக்குன்னு சொல்கிறார். 2வது மந்திரத்தில் பொருள் பார்க்குறோம். புறத்தே கண்களில் கண்ணீர் வடியணும், அகத்தில் அன்பு பெருகணும். சிவாய நமன்னு ஒரு தடவை சொன்னால் கூட அதில் நிறைய இன்பம் கிடைக்குது. அந்த இன்பத்தை உண்ண விரும்பாதவர்கள் பெரிய காற்றில் அகப்பட்ட மழைத்துளி எங்கே போய் சேருகிறதுன்னு நாம் சொல்ல முடியாது. அது மாதிரி என்ன அடைய போகிறோம், என்ன ஆகப் போகிறோம் என்று தெரியாமல் வாழ்கின்ற நிலையை அடைவார்கள்ங்கிறார். சித்தம் ஒருக்கி சிவாயனம் என்றிருக்கின்றல்லால் அத்தன் அருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சே. 495:5. உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரிப்பொலியூர் அருணை. 495:6. நானையோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்தடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. திருவேசரவு 10. இதையெல்லாம் பிரமாணமாக வச்சு இதில் படிக்க சொல்கிறாங்க. முதல் மந்திரத்தில் எளிய வாது செய்வார் எங்கள் ஈசனை ஒளியை உன்னி உருகும் மனத்தராய் தெளியவே ஓதின் சிவாய நம என்னும் குளிகையை, இந்த குளிகை தான் அந்த செம்பை பொன்னாக்கிறத குறிக்குது. இந்த 5 எழுத்து எதோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? குளிகையோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. உடம்பு ஒளிமயமாகுங்கிறது தான் பொன்மயமாகுங்கிறாங்க. சித்தர்களுடைய உடம்பெல்லாம் அந்த மாதிரி ஒளிமயமாகி பொன்மயமாகிறது. அதுதான் வடமொழியாளர்கள் தேஜஸ்ங்கிறார். தேஜஸ்வினாவதி தமஸ்து மாவித்விசாவகை. நீங்கள் வேதாந்த வகுப்புக்கு போனீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் வகுப்பே தொடங்குவாங்க. நாங்கள் 2 பேரும் படிக்க போகிறோம், நான் படித்து கொடுக்க போகிறேன், என்னுடைய மாணவர் படிக்க போகிறாரு, நாங்கள் இந்த படிப்பின் மூலமாக தேஜஸ் அடையணுங்கிறது தான் அந்த மந்திரத்தினுடைய விண்ணப்பம். 2 பேருக்கு சேர்த்து, குருவும் சீடரும். ஓம் சகனாவது சகனவ் குணத்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வீனாவதி தமஸ்து மாவித்விஷாவகை. எங்களுக்கு சாந்தி கிடைக்கணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. அதில் அவங்க தேஜஸ்ன்னு சொல்கிறத தான் நாம் என்ன சொல்கிறோம்? பொன்மேனி ஆகுங்கிறோம். அதைத்தான் தெய்வ வடிவும் தருங்கிறாரு அபிராமிப்பட்டர். தெய்வ வடிவம்னா என்ன? எல்லாரும் அபிராமிப்படுறவங்களாம் அபிராமி மாதிரி ஆயிடுறாங்களா? அப்படி பொருள் அல்ல. அபிராமியின் அருள்மயமாகிறாங்க. காஞ்சி பெரிய ஒரு முகத்தை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வருதில்ல, அதுக்கு பேர் தான் தெய்வ வடிவம்னு பேர். அதைத்தான் இதில் பதிவு செஞ்சார். அடுத்த மந்திரத்தில் தெள்ளமுதுங்கிறது கண்ணீரை அமுதுன்னு சொன்னவர் உலகத்தில் நம்ம திருமூலர் தான். சிவாய நம என்று சிவாய நம சொல்லும்போதே கண்ணீர் வரணும். எப்படி வரும்? நம்ம சடங்காக செஞ்சோம்னா வராது. நம்ம சடங்காக செய்யக்கூடாது. இந்த மந்திரம் எவ்வளவு அரியது. சி என்பது சிவனை குறிக்குது, வ என்பது நமக்கு அம்மை உதவுறதை குறிக்குது,
ஏ என்பது மிக கீழான நம்மை குறிக்குது. எனா என்பது மறைப்பு சக்தி, வினை, மாயை குறிக்குது. மேங்கிறது ஆணவ மலத்தை குறிக்குது. ஒரு காலத்தில் நம்ம நம சிவாயன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ சிவாய நமன்னு சொல்கிறோம். ஓரளவுக்கு நம்ம தேறிட்டோம். இதுக்கெல்லாம் இறைவன் தான் காரணம். இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சா மட்டும்தான் என்ன வரும்? கண்ணீர் வரும். இல்லைன்னா மந்திரம் சொல்ல வச்சுட்டாங்களேன்னு வேணால் கண்ணீர் வரும் உங்களுக்கு. மந்திரம் சொல்ல வச்சுட்டாங்களா கட்டாயப்படுத்தி அப்படின்னா வரும். தெள்ளமுதூர சிவாய நம என்று உள்ளமுதூர பாருங்கள். கண்ணில் கண்ணீர், மனசில் அன்பு. உள்ளமுதுங்கிறது அன்பு. ஒரு கால் உரைத்திடும், ஒரே ஒரு தடவை சொன்னால் போதுங்கிறார. மாத்திரை போதும் மனதில் வையாதவர்னார் அபிராமிப்பட்டர். வெள்ளமுதூரல் விரும்பி உண்ணாதவர். அந்த அமுதத்தை, வெள்ளமுதுங்கிறது இன்ப அமுது, வெள்ளம், வெள்ளமாகிய அமுது. உண்ணாதவர் துள்ளி நீர் போல் சுழல்கின்றவாறே. துளிநீர் தான் துள்ளி நீர். பெரிய காற்றில் மழைத்துளி எங்கே போய் சேருதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இவங்க என்ன ஆகுவாங்கங்கிறதே சொல்ல முடியாதுங்கிறார். இது யாருக்கு? நமச்சிவாய கடந்து வந்தவனுக்கு, அவனுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். நமச்சிவாய கடந்து வந்தவன் சிவாய நம்ம சொல்லணும். சிவாய நம்ம சொல்லலைன்னா முந்தைய நிலையை விட மோசமான நிலைக்கு என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். இந்த சாதனத்துக்குள்ளே சிலர் கீழே விழுறாங்கல்ல. மேலே வந்தவங்களையும் சைவத்தில் பார்க்குறோம், கீழே விழுந்தவங்களையும் பார்க்குறோம். நானெல்லாம் சைவத்தில் கீழே விழுந்தவங்க எத்தனை பேரை பார்த்துருக்கேன். சும்மா ஏதோ ஒன்று கிடைச்ச உடனே அதில் மகிழ்ந்து அந்த உயிர் இது போதும்னு வெளியேறிடும். அதாவது அந்த காலத்தில் குருமார்கள் வித்தைகளை முழுசாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வித்தையை கையில் வச்சுருப்பாங்க. அப்போ தான் சீடன் கடைசி வரைக்கும் கூட இருப்பான். இப்போ அந்த காலத்துலலாம் அந்த சீடன் கொடுக்குற தட்சணையில் தான் குரு வாழணும். கற்றுக் கொடுக்குறவருக்கு வருமானமே என்னது தான்? தட்சணை தான். இப்போ எனக்கு அரசாங்க பணம் இருக்குது, நான் இதை எதிர்பார்க்கல. அப்போ அந்த தட்சணை வாங்குறதுக்காக வேண்டியே வித்தையை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வித்தையை எப்போ சொல்லிக் கொடுப்பாங்க? தட்சணை வாங்கினவரும் சொல்லிக் கொடுப்பாங்க. அன்றைக்கு தென்னை பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது? ஆசிரியருக்கு தேவையான விறகு மாணவர் போகும்போது கொண்டு போகணும் தென்னை பள்ளிக்கு. அவருக்கு தேவையான காய்கறி, அவருக்கு அரிசி விளைஞ்ச அரிசி, நெல் விளைஞ்ச நெல், பருப்பு விளைஞ்ச பருப்பு. ஏன்னா அவர் தான் 24 ஹவர் இதில் இருக்கிறாரு. வேறு எங்கே அவருக்கு அரிசி பருப்பு கிடைக்கும்? அதுக்கெல்லாம் யார் தான் பொறுப்பு? அந்த பண்ணை வீடுகளில் இருந்து அந்த திண்ணைப்பள்ளிக்கு வர்றவங்க கொண்டு வந்து கொடுக்கணும். விறகு கூட மாணவன் தான் கொண்டு வரணும். இதில் ஆசிரியர் குறிப்பிட்ட ரகசியங்களை என்ன செஞ்சுட்டு இருப்பார்? கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ நம்மகிட்டருந்து வெளியே போனவங்களையெல்லாம் நான் திரும்பி பார்ப்பேன். இன்னும் எவ்வளோ ரகசியங்கள் கற்கணும், அதையெல்லாம் கற்காமல் போயிட்டாங்களேன்னு நினைப்பேன். ஒரு 10% கூட இன்னும் அவங்களுக்கு கொடுக்கலையே, அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க? கிளம்பிட்டாங்களே. அது என்ன ஆகும்? ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர்கிட்ட 10% டிரைவிங் பழகிட்டு 90% டிரைவிங் நுட்பங்களை பழகாமல் போய் என்ன பிரயோஜனம்? அது இவங்களும் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது, யாரையும் எக்ஸ்பர்ட் என்ன செய்ய முடியாது, ஆக்க முடியாது. இப்போ நம்ம டாக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வேதாந்தத்தில் தான் இன்றைக்கும் சின்மயானதாக எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவரால் சைவத்தை என்ன செய்ய முடியும்? உள்வாங்க முடியுது. ஆனால் அதே நிறைய வேதாந்திகளுக்கு நான் வகுப்படுத்திருக்கிறேன். எதை விட மாட்டாங்க? வேதாந்தத்தை இதுக்கு சைவத்துக்கு மேலே வச்சு பார்ப்பாங்க. இவர் அதை தனி ட்ராக்காக இதை தனி ட்ராக்காக பார்க்குறாரு, ஜெயித்துட்டார். அவர் வயசுக்கு அன்றைக்கி எவ்வளவு பாராட்டினார் இந்த வகுப்பை. அவர் வயசுக்கு மாணவரை பேச வைக்கிறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டானுங்க, முன் வரமாட்டாங்க. அவனுக்கு வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நான் மதுரையில் படிக்கும்போது பெரிய குருமார்கள் வருவாங்க. அந்த திருக்குச்சொம்புங்கள் அந்த காலத்தில் பித்தளை திருக்குச்சொம்பு மினிமம் 2 லிட்டர் பாலாவது இருக்கும். 1.5 மணி நேரத்தில் குடிச்சிருவார். யார்? குரு. சரியாக 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டம்ளரை ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் என்ன செஞ்சுட்டே இருப்பார்? 1.5 மணி நேரத்தில் 2 லிட்டர் பால் குடிச்சு விடுவார் குரு. இப்படியே அவருக்கு சேவை செய்கிறதுக்கு தானே மாணவர்களை பயன்படுத்தினாங்க. ஆனால் நம்ம டீமில் நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கெலாம் போகிறோம். அடுத்த ஸ்டேஜுக்கெலாம் போகிறோம். எல்லோரும் தங்களுடைய அனுபவத்தை சொல்கிறோம். அதுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. அந்த குருவிடத்தில் அடைய வேண்டியது நிறையா இருக்குது. ஒவ்வொரு நேற்று நானும் மதுவும் இங்கே போகும்போது நிறைய விஷயங்கள் மது டவுட்டு கேட்டார். அதை சொல்லிக் கொடுக்க தெரியணுமில்ல. மது நிறைய டவுட்டு கேட்டார், அதை சொல்லிக் கொடுக்க தெரியணுமில்ல. இப்போ நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது அந்த குருக்கிட்ட கேட்பாங்க, எனக்கு சாதனை வர மாட்டுக்கு, பூஜை வர மாட்டுக்கு, பாடம் புரிய மாட்டுக்கு. அவங்க சொல்லுவாங்க, நீ சொல்கிறதெல்லாம் எதிர்மறை,
அதையே நினைக்காதம்பாங்க, அதையே நினைக்காத. நீ இருட்டுக்கு தீர்வு என்ன? அதை அடித்தா போகுமா? அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, இருட்டை அடித்தா போகுமா? இந்த ரூமுக்குள்ளே புகுந்து இருட்டை அடித்தா போயிடுமா? கேவலமாக கெட்ட வார்த்தையாக திட்டினா போயிடுமா? ஒரு தீர்வு தான், என்னது? வெளிச்சம். இருட்டுக்கு தீர்வு வெளிச்சம். அதுபோல் கெட்டதுக்கு தீர்வு எது மட்டும்தான்? நல்லது மட்டும்தான். அதனால தான் நம்மளாம் பெரிய அளவில் ரியாக்ஷன் பண்ணல. நம்ம டீமை பற்றி எவ்வளோ கேவலமாக பதிவு பண்ணாங்க, நம்ம எதாவது ரியாக்ஷன் பண்ணோமா? ஏன்னா அது தீர்வு கிடையாது. இருட்டுக்கு இருட்டே தீர்வு கிடையாது. இருட்டுக்கு எது தான் தீர்வு? வெளிச்சம்தான் தீர்வு. நான் வெளிச்சம்னு சொல்கிறது எதெல்லாம் நம்மை பாதிக்கிறதோ அதை அப்படியே மறந்துடணும். நமக்கு விதிக்கப்பட்டது என்னது? சரியை பண்ணு, கிரியை பண்ணு, யோகம் பண்ணு, ஞானம் பண்ணு. அது எதையாவது ஒன்று உருப்படியாக செய்யணும், அவ்வளோதான். அது எதாக மாறும்? தீர்வாக மாறும். அதுதான் நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம். ஒரு போண்டா வியாபாரி இருக்கிறான். அவனுக்கு அந்த பலகாரத்தை விற்றா தான் அவனுக்கு பணம். டெய்லி வட்டி கொடுக்குறவங்ககிட்ட 1000 ரூபா வாங்கி அவன் 100 ரூபா பிடிச்சிக்கிட்டு 900 ரூபா கொடுப்பான். அந்த 900 ரூபாவில் தான் அந்த போண்டாவுக்கு வேண்டிய பொருளெல்லாம் யார் வாங்குறா? அந்த வியாபாரி வாங்குறான். போண்டாவை தவிர 1000 ரூபா அவன்கிட்ட கொடுத்துடணும். 100 ரூபா பிடிச்சி 900 ரூபா கொடுப்பான். திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்துடணும்? ஒரு நாளைக்கு 100 ரூபா வட்டி, 1000 ரூபாய்க்கு. அப்படி வாங்கி தான் போண்டா போடுறான் நிறைய வியாபாரி. போண்டா யாரை நம்பி போடுறான்? ஹோட்டல் போகிறவங்க வரவங்கள நம்பி போடுறான். ஏன்னா பெர்மனெண்ட்டாக என்ன இங்கேருந்து ரிசர்வ் பேங்குக்காக போகுது போண்டா பார்சல் ஆகி. கரெக்டாக விற்கிற நேரத்துக்கு மழை வந்துடுது. அவன் அதை பற்றி கவலைப்படுறானா? இல்லையே, ரெடி ஆகியாச்சு, போண்டாவை போட்டியாச்சு, மாவை கலக்கியாச்சு, அடுப்பில் சூடு ஏற்றியாச்சு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மழையிலையும் அந்த பனிலையும் குடையை பிடிச்சிக்கிட்டாவது அல்லது ஏதோ ஒன்று பண்ணி எதை விற்கிறான். அது அவனுடைய கவனம் எதில் தான் இருக்குது? அந்த பலகாரத்தை விற்கிறதுல தான் இருக்குது. அது மாதிரி கவனத்தை நல்லதில் வச்சுட்டோம்னா நம்ம போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். நல்ல திருமந்திரம் 2 மந்திரம். நல்ல சில மந்திரங்களில் சொற்கள் புரியாது. இது நல்லா எளிமையாக இருக்குது. தொடருவோம். 2 திருமந்திரத்தை இன்றைக்கி படித்தோங்கிறது திருமூலர் 2 வருஷமாக செஞ்ச வேலையை நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சுருக்கிறோம். அதனால் பயனுள்ள வேலை தான். நாளைக்கு வகுப்பு எங்கங்கிறத கேட்டுக்கிடுங்க. ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுங்க. வியாழன் ஸ்டாண்டர்டு, ஆமாம், அது ஒன்று கோயிலில் இருக்கும் அல்லது வீட்டில் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. வெள்ளி ஸ்டாண்டர்டு மாரியம்மன் கோயில். திங்கள், செவ்வாய், புதன், சனி கேட்டுக்கிடுங்க. கேட்டுட்டு வாங்க. நீங்களே கேளுங்க. ஃபோன் வராது. ஆள் இல்லை, ஃபோன் பண்ண ஆள் இருந்தாலும் ஃபோன் இல்லை. மருமகாட்ட ஒரு ஃபோன் இருக்குது, பேச்சு இன்னொரு ஃபோன் இல்லை.